எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு பூத்தாலே பூவின் சாயம் போகுமே. இன்னைக்கு தட்டுல மாத்த போறோமா? இல்ல ரோசா, பூ மட்டும் தான் வைக்க போறோம். நேத்து லட்சுமணி பழம் வாங்கிட்டு வந்தல்ல, அது எல்லாத்தையும் 7 தாம்பளத்துல எடுத்து வை. 7 போதுமா? 70 கூட எடுத்துட்டு போலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. பூ வைக்கக்கு நம்ம மட்டும் தானே போறோம், 7 தட்டு கொண்டு போனா போதும். சரி தே, குஸ்பி எடுத்து வச்சிட்டு இருக்கவங்ககிட்ட கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். சரி, கூட மாடவே நீனே எடுத்து வை. முதல்ல சரோஜா தங்கச்சிக்கு பூ வச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தானே அங்க போனோம். ஆமால, அவியலுக்கும் பழம்லாம் எடுத்துட்டு போனோம்ல. அவி வீட்டுக்கு 7 தட்டா இல்ல கூட வைக்கணுமா? அதே 7 தட்டு தான் வைக்கணும். ரெண்டும் நம்ம வீட்டுக்கு வர போற பிள்ளைகள், 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் செய்யணும், வித்தியாசமா செய்யக்கூடாது. சரி தே. அம்மா. சுப்பிரமணி வாயா, சாப்பிடுறியாப்பா? இல்லம்மா, சாப்பிட்டு தான் வந்தேன். ரோசா, நேராவது டக்கு பக்குன்னு எடுத்து வச்சிட்டு கிளம்ப வாங்க. வாயை பார்த்துட்டே நிக்கிறதுக்கு. சரி தே, இப்ப கிளம்பிடுவோம். சுப்பிரமணி, அப்பா பார்த்து கொண்டியப்பா? ஆமாம்மா, பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா, எங்கம்மா கிளம்பிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அது வந்து சொல்லல யாரும்? இல்லம்மா, தெரியாது. அது ஒண்ணு இல்லப்பா, மாமனார் 2 பேருக்கு பொண்ணு பார்த்துட்டோம். அதான் இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு பூ வைக்க போறோம் பாத்துக்க. என்னம்மா சொல்றீங்க? பொண்ணு பார்த்துட்டீங்களா? ஆமாப்பா, ஆனந்துக்கும் சூர்யாக்கும் பொண்ணு பார்த்தாச்சு. ஆனந்தனாக்கு சரி, சூர்யா இப்பதானமா வந்தாரு, அதுக்குள்ள பொண்ணு பார்த்துட்டீங்களா? ஆமாய்யா, பார்த்தாச்சு. அவனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அதான் பேசி முடிச்சிட்டோம், பூ வச்சிரலாம்னு இன்னைக்கு போறோம். அப்படியாம்மா? அந்த ஃப்ராடுக்கு கல்யாணமா? இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஏமாத்தினது இல்லாம அந்த பொண்ணை வேற ஏமாத்த போறானவே. அந்த பொண்ணுகிட்ட என்னெல்லாம் பொய் சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலையே. பொண்ணு எந்த ஊரா இருக்கும்? இவனை பத்தின உண்மையை சொல்லலான்னு பார்த்தா என்னால முடியலையே. எப்படி சொல்றது? சொன்னா இவங்க எப்படி தாங்கிப்பாங்க? அது மட்டும் இல்லாம அந்த உண்மையை சொன்னா நான் தான் இவங்க பையன் சொல்ல வேண்டியிருக்குமே, மம்மி டாடிய பிரிய வேண்டி இருக்குமே. என்ன பண்றது? அதுவா? ஒன்னும் இல்லம்மா, நான் அப்போ பாத்துட்டு போறேன். எங்கம்மா? வாரேம்மா. இம்மா, இவன் அங்க வந்துட்டானா தோட்டத்துல வேலை யாரு பாக்குது? இவனை தோட்டத்துல வச்சிருக்கதே நான் இல்லாத போது அங்க வேலையை பாக்குறதுக்கு தான். பூ வைக்கிறதுக்கு எல்லாம் கூட்டிட்டு போனான்னு அவசியமாமா? வேணும்னா கல்யாணத்துக்கு கூப்பிட்டு விடலாம். எம்மா, தோட்டத்துல இன்னைக்கு முருங்கக்காய் பறிக்க ஆள் வர்றாவ. நான் இல்லன்னா இவன் இருந்தா தானே சரிப்பட்டு வர்றான். எவ்வளவு காய் பறிக்காவ, எத்தனை மூட்டை போடுறாவன் கணக்கெடுக்கணும்ல. சும்மா ஏங்க ஒரு கணக்கு தப்பு தப்பா போயிட்டு இருக்கு. அங்க ஆள் இல்லன்னா எப்படி? சுப்பிரமணி, நம்மளுக்கு பொறுப்பு என்ன? நம்மளுக்கு என்ன வேலை இருக்குன்னு யோசிக்க மாட்டியா? அவ்வியதான் ஏதோ தெரியாம வரியான்னு கேட்காம நீ அப்படியே வரேன்னு சொல்லுவியோ? இல்லம்மா, தோட்டத்துல ஏகப்பட்ட வேலை இருக்கு, இன்னைக்கு அவனை கூப்பிடாதங்க. சுப்பிரமணி, தோட்டத்துக்கு போப்பா, வேலை இருக்குல்ல. சரிங்க, நான் அப்போ பாத்துட்டு போறேன். ஏம்மா, எதுக்குமா தினமும் அப்பாவை பார்க்க போறேன்னு வீட்டுக்கு வர்றேன். நாங்கள் வேலை இப்படி அடிக்கடி போய் அப்பாவை தொந்தரவு பண்றது கிடையாது. இவனுக்கு என்ன பிரச்சனை? என்னவா? அவனும் பாசமாதான் இருக்கான், ஒரு தொந்தரவு அவனால இல்ல. வருவான், என்கிட்ட பேசுவான், அப்பாவே பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பான். சாப்பிடுறது கூட இல்லப்பா இப்பெல்லாம். நம்ம வீட்டுல கொஞ்ச நாள் தங்கி இருந்தால ஐயா, அப்போ எப்பவுமே உங்க அப்பாட்ட போய் உட்கார்ந்து பேசுவான். அதே அன்போட தான் இப்பயே வந்து பார்த்துட்டு பேசிட்டு போறான்ப்பா. நீ அவனை அதுக்கெல்லாம் தடை போடாத. அப்பாவே சொல்லிருக்காவ, நம்ம பையனு கூட தனாம என்கிட்ட வந்து இவ்வளவு நேரம் பேசியல, அந்த பையன் அப்படி பேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. எம்மா, இதெல்லாம் ஒண்ணும் பாசம் கிடையாது. நான் அவனை அது செய்யல இது செய்யலன்னு சத்தம் போடியல்ல, அதான் அவங்க 2 பேரையும் காக்கா பிடிக்கிறதுக்காக வரான். இல்லப்பா, காக்கா பிடிக்கிறதுக்கு வர பையலோட பத்தி நம்மளுக்கு தெரியாதா? பார்த்தாலே தெரியும்பா, அவன் பாசத்தோட தான் வரான். உங்க அப்பா வந்து பார்த்து சும்மா காக்கா பிடிக்கிறதுனால என்ன கிடைக்க போகுது சொல்லு? அவ பாட்டுக்கு ரூமுக்குள்ள படுத்து கிடக்காவ. அவகிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்க மாதிரி இருக்கு. இந்த பையன் சுப்பிரமணி போய் பேசியதுல அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? சரிங்கம்மா, அவனை விட்டு தள்ளுங்க. எல்லாரும் ரெடி ஆயாச்சா? கிளம்புவோமா? எல்லாரும் கிளம்பியாச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் ரோசா. இப்ப போக வேண்டியதுதான். அம்மா சரிம்மா, நான் வீல் சேர்ல வச்சு அப்பாவை கூட்டிட்டு வரேன். சரிப்பா, கூட்டிட்டு வா. எப்பா? என்னையா லட்சுமணா? சுப்பிரமணி இங்க வந்தானே, எங்கப்பா? அவன் போயிட்டான்ப்பா. சரிப்பா, கிளம்புறீங்களா? எங்கய்யா? தம்பிங்களுக்கு பார்த்திருக்க பொண்ணுக்கு பூ வைக்க போடுறோம்ல, அங்கதான்ப்பா. கிளம்புங்க, போவோம். நான் எதுக்குப்பா அங்க? நீங்க போயிட்டு வாங்கலாம். எப்பா, நீங்களும் பெத்த பிள்ளைகள் நாங்க.
எங்களுக்கு ஒரு விசேஷம் நடக்கும்போது நீங்க இல்லாமல நீங்க எப்படிப்பா வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கலாம்? எழுந்துருங்க போவோம். நானே உங்களை வீல் சேர்ல வச்சு கூட்டிட்டு போறேன் வாங்க. சரிப்பா. கதிரு, தம்பி கதிரு, கதிரு, நாங்க இன்னைக்கு அப்பாவை கூட்டிட்டு பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போறோம். வர்றதுக்கு எப்படியோ மதியத்துக்கு மேல ஆயிரும். அதனால நீயும் தோட்டத்துக்கு போ. அங்க போய் கூட்டமாட்ட வேலையை பாரு. கதை பேசிட்டு நிக்காத அந்த சுப்பிரமணி கூட, சரியா? அவனும் ஒழுங்கா வேலையை செய்யறானான்னு நோட் பண்ணிக்க. இன்னைக்கு நாங்கள் யாருமே தோட்டத்துக்கு வர மாட்டோம். ஏன்னா என் தம்பியில் 2 பேருக்குமே பொண்ணு பார்த்தாச்சு. அந்த 2 பொண்ணு வீட்டுக்கும் போய் இன்னைக்கு பூ வைக்க போறோம். அதனால முந்தோம் பிந்தோம் எப்போ வருவேன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பொறுப்பா தோட்டத்தை பாத்துக்கிடுங்க. சுப்பிரமணிய பொறுப்பா பாத்துக்கிட்ட சொல்லு, சரியா? சரி கதிரி, நீ தோட்டத்துக்கு போ. நான் வந்த பிறகு வீட்டுக்கு வந்தா போதும். எப்பா நான் போய் வீல் சேர எடுத்துட்டு வரேன். சரியா. தம்பி ஆனந்து, ரெடி ஆயிட்டியாப்பா? பார்க்க அப்படியே மாப்பிள்ள மாதிரியே இருக்கியே. இன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிடுவோமா? ஏனே போவாங்கண்ணே. ஏன்பா கல்யாணம் வேண்டாமா? வேணனே, அதான் இன்னைக்கு பூ தானே வைக்க போறவ. முதல்ல பூ வைக்கட்டும், அதுக்கு பிறகு நிச்சயம் நடக்கட்டும். அதுக்கு பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலானே. சரி தம்பி, பூ வைக்கணும்னு சொன்ன உடனே நீ ஆர்வமா ஓடி போய் பூ வச்சிடாத. பூ வைக்க ஆட்கள் இருக்காவே. போவாங்கண்ணே. பா பொம்பளை பிள்ளையில தோத்திரம் போல என் தம்பிக்கு என்ன வைக்கும்? சரிப்பா வா, எல்லாரும் கிளம்பியாச்சு. அம்மா உன்னைய கூட்டிட்டு வர சொன்னாவே. சரிண்ணே, வாங்க போலாம். டேய் கதிர், அந்த ஃப்ராடுக்கும் பொண்ணு பார்த்தாச்சு பூ வைக்க போறோம்னு சொல்றாங்க. பொண்ணு யாருடா? எந்த ஊர்ரா? அவனே இங்க எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். இப்ப என்னடானா பொண்ணு வீட்டை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறாங்களா? கதிர், நான் தாண்டா உண்மையான பையன். அவன் இந்த வீட்டுல எல்லாரையும் நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கான்டா. சரியான ஃப்ராடுடா. எப்படிடா அவன் பொண்ணு பார்க்க சொல்லலாம்? நான் சொல்லிருவேன் கதிர். ஆனா என்னை அவங்க வீட்டுல இருக்க சொன்னாங்கன்னா நான் என் மம்மி டாடியை விட்டுட்டு எப்படிதான் இங்க வந்து இருக்க முடியும்? அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் நான் மட்டும்தான். அவங்கள விட்டுட்டு நான் இங்க வந்தா எவ்வளவு பெரிய பாவம் நீயே சொல்லு. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் உண்மை சொல்லாம இருக்கேன்டா. அது மட்டும் இல்லாம அவன் நடிச்சிட்டு இருக்கான்னு எப்படி நிரூபிக்கிறதுனே தெரியலடா. எங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க அவன் மேல. இந்த வீடே அவன் கிடைச்சிட்டானே ரொம்ப சந்தோஷத்துல இருக்குடா. அது மட்டுமா லட்சுமி அண்ணே அவனை ஒரு வார்த்தை கூட சொல்ல விட மாட்டாரு. நான் ஏதாவது சொன்னா கூட என்கிட்ட தான் சண்டைக்கு வராரு. இவங்க எல்லாரும் இவ்வளவு நம்பிக்கையோட இருக்கும்போது நான் எப்படி அவனை பத்தி சொல்றதுடா? அதான் அந்த ஆதார் கார்டை யோசிச்சேன். அதுலயும் அவன் தப்பிச்சிட்டான். அப்புறம் முதுகுல மச்சம் இல்லாம மாட்டுவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா அதுலயும் தப்பிச்சிட்டான். முதுகுல எப்படியோ மச்சத்தை வச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். இல்ல கதிர், நான் அவனை மாட்டி விடான்னு நினைச்சாலே நீ வேலையை விட்டு துரத்திடுவாங்க. அன்னைக்கு அந்த மச்சத்தை காமிக்க சொன்ன அன்னைக்கு எப்படிலாம் சீன் போட்டான்னு நீ பார்த்தல. என்னமோ அவன் தான் ஒரிஜினல் மாதிரி பேக்க தூக்கிட்டு கிளம்பிட்டான். நீ தானடா எல்லாத்தையும் பார்த்துட்டு என்று சொன்னேன். இப்படி இருக்க இடத்துல நான் என்ன சொல்ல முடியும்? நீயே சொல்லு. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் தான் உண்மையான சூர்யான்னு தான் உங்ககிட்ட போய் சொல்லணும். அது கண்டிப்பா என்னால முடியாது. வேற என்ன பண்ணி அவனை மாட்டி விடுறதுன்னு புரியல கதிர். அதான் கதிர், எப்படி? இன்னைக்கு காலையில கூட அப்பாவை பாக்கிறதுக்காக நான் அங்க போனேன். அதுக்கே லட்சுமி அண்ணே என்ன இவன் இங்க வரா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அப்படி இருக்கும்போது எப்படிடா நான் அதெல்லாம் பண்ண முடியும்? கதிர், நீ தான் இப்ப அங்க இருக்க. கண்டிப்பா உன்னால இந்த உதவியை செய்ய முடியும் கதிர். அவன் சட்டை எப்படியாவது கழட்ட வைக்கணும். இல்லையா அவன் ரூம்க்கு எப்போதும் போ. நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பழகு. அவன் சட்டையை கழட்டும் போது முதுகுல மச்சம் இல்லைன்னா போட்டோ எடு. அப்போ எல்லாரும் கண்டிப்பா நம்புவாங்கல்ல. டேய், அதான் அஸ்வின் நம்ம கூட ஃப்ரெண்டா பழகிட்டானேடா. அவனை பார்க்க போன மாதிரி அடிக்கடி போவாங்க. போய் உட்காரு. நீ எப்பவுமே அப்பா கூட உட்கார்ந்துருக்க. ஃப்ரீயா இருக்கும்போது அந்த ரூமுக்கு போடா. அவனை நோட் பண்ணு. குடிக்கிறதுக்கு ஏதாவது கையில கொண்டுட்டு போ. அவன் சட்டையில எப்படியாவது அஸ்வினை வச்சு கொட்டவை. ஏதாவது ஒண்ணு பண்ணுடா. என்னாலேயும் அடிக்கடி அந்த வீட்டுக்குள்ள நீ வர முடியாது. நீ தான் எனக்கு உதவி செய்யணும் கதிர். கதிர், இதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா அவன் என்னை பார்த்தாலே முறைச்சிட்டே போவான். அவன் கூட எப்படி பேசுறது, அவன் சட்டை எப்படி கழட்ட வைக்கிறதுன்னு தெரியலையே. சரி கதிர். ஆனா அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவனை கண்டுபிடிச்சு துரத்தியே ஆகணும்.
இது வரைக்கும் அப்பா அம்மாவை அந்த குடும்பத்தை தான் ஏமாத்திருக்கான். அடுத்து இன்னொரு பொண்ணையும் அந்த குடும்பத்தையும் ஏமாத்த போறான். அதை நம்ம நடக்க விடக்கூடாதுடா. சரிடா, பண்ணுவோம். எதுக்காக நம்மள சித்தப்பா வீட்டுல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கவ? அத்தை வீட்டுக்கு தானே போனோம். எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கவ? என்னை என்னப்பா தம்பி? என்னை இங்க வந்திருக்கோமே என்ன? அத்தை வீட்டுக்கு தானே போயிருக்கணும். ஆமாப்பா, அத்தை வீட்டுக்கு தான் போயிருக்கணும். இன்னைக்கு சூர்யாக்கு பாத்திருக்க பொண்ணு வீட்லயும் போய் பூ வைக்க வேண்டி இருக்குல்ல, அதனால அங்க போனா நேரம் ஆயிரோன்னு அத்தை இங்கேயே வர சொல்லிட்டாவ. அப்படியாண்ணே? பொண்ணு ஒண்ணு இல்லாமலா, பொண்ணு இங்கதான் இருக்கா. ஏன் தம்பி, பொண்ணு பார்க்க அவ்வளவு அவசரமா? இல்லனே, சும்மா கேட்டேன். சரிப்பா, தெரியுது. கல்யாணம்னு உடனே எல்லா பயல்களும் இப்படிதான் மாறிடுறியானுவ. ஆனா ஆனந்தம் நான் இப்படி யோசிக்கல. அப்போ அவ இங்கதான் இருக்கலா? கள்ளி ஒரு போன் கூட போட்டு சொல்லல. சர்ப்ரைஸா வந்திருக்கியோ? வரட்டும் வரட்டும், நானும் மூஞ்ச பார்க்க தானே போறேன். எப்படி வெக்கப்பட்டுட்டு வரான்னு பாப்போம். ஆனந்து, பொண்ணை பார்த்து நீ வைக்கப்பட்டுறாத. போங்கண்ணே. சம்மந்தி, இவ்வளவு சீக்கிரம் நம்ம நினைச்ச காரியம் கை கூட நினைச்சு கூட பார்க்கல. ஆமா ஆமா, நானும் தான். என் மகன் ஆனந்துக்கு என்ன பொண்ணு கூடி வரலையே நினைச்சிருந்தேன். டக்கு பக்குன்னு கூடிட்டு இன்னாருக்கு இன்னார்னு கடவுள் எழுதி வச்சிருக்காருல்ல, அதான் நடக்கும். ஆமா ஆமா, சரியா சொன்னியே. என்ன இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? பரவாயில்லப்பா. இதெல்லாம் அப்பயே போயிரோன்னு நினைச்சேன். என்ன ஸ்டாண்டா வந்து உட்கார்ந்துருக்கு. இப்போதைக்கு போகாது போல இருக்கே. ஆமா, எல்லாரும் இங்க இருக்காவ. அத்தை மாமா காணோம். யாமினி வீட்டுல யாரையுமே காணோம். அவிய மட்டும் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காவ? ஒரு சமயம் யாமினியை ரெடி பண்ணிட்டு இருக்காவளோ? அத்தை ரெடி பண்ணாலும் மாமா என்ன பண்றாரு? ஒரு சமயம் மாமா வந்திருக்க மாட்டாவளோ? மாமாக்கு இஷ்டம் இல்லையோ? மாமா எப்பவுமே நம்ம வீட்டுக்குன்னா வரவே மாட்டாவ. அத்தை எப்பவுமே மாமா கோவமா இருக்கதாக தான் சொல்லுவாவ. சரி சரி, நம்மளுக்கு கல்யாணம் முடியட்டும், மாமா மனசை மாத்திரலாம். என்னமா யாமினி ரெடி ஆகிட்டு இருக்கா? ஐயோ, பாக்கணும் போல இருக்க. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இந்த பையன் யாரு இங்க வந்து உட்கார்ந்துருக்கான்? புதுசா இருக்கானே. இந்த பையன் இந்த குடும்பத்துக்கு என்ன சொந்தம்? பொண்ணு வீட்டு சைடுல ஏதாச்சும் சொந்தமா இருக்கும். இல்லையே, இந்த பையன் நம்ம கூட வந்தான். யார் இந்த பையன்? எப்பா தம்பி? சொல்லுங்க. யார்ப்பா நீ? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல நான் உன்னை பார்த்ததே இல்லையே. உன்னைய வேலைக்கு சேர்த்திருக்காவளோ? வேலைக்கு சேர்த்திருந்தா இப்படி முன்னாடி வந்து உட்கார முடியுமோ? இந்த வீட்டோட கடைசி பையன் சூர்யா நான் தான். என்னது கடைசி பையனா? எத்தனை கடைசி பையன்? நான் ஒருத்தன் தான் கடைசி பையன். காணாம போய் கிடைச்ச பையன் நான் தான். ஐயோ, அப்ப அவன்? அது எங்க அண்ணன் ஆனந்து. என்ன குடிச்சிட்டு வந்திருக்கீங்களோ? கண்ணு தெரியலையோ? அவனுக்கு எனக்குமா வித்தியாசம் தெரியாம போச்சு. இல்லப்பா, அவன். ஷோ கடவுளை, வாய மூடிட்டு இருங்க. பிறகு பேசிக்கிட்டே உங்ககிட்ட. இவன் கடைசி தம்பி சூர்யாவா? அப்படின்னா அவன் என்னடா நடக்குங்க? ஒருவேளை அன்னைக்கு போதையில நம்மளுக்கு கண்ணு தெரியலையோ? இல்லையே, அந்த பையன் இவனை விட அழகா இருந்தானே. சே, இந்த கிழவனும் கிளவியும் வயசான காலத்துல 2 பிள்ளையா பெத்து தொலைச்சிட்டு வந்தாவ. அங்க ஒருத்தன் நான் தாங்க, இங்க ஒருத்தன் நான் தாங்க. எவன் தான் அவிய பெத்து தொலைச்சதுன்னு தெரியலையே. கனிமா, என்னப்பா? இதோ என் பின்னாடி இருக்கானே இந்த பையன் யாருமா? ஷோ, நாள் சரியான குடிகாரனா இருப்பார் போல. நான் இவ்வளவு சொல்லியும் புரியாம அந்த பிள்ளைய கூப்பிட்டு கேட்காரு. ஒரு சமயம் சந்தேகப்படுறாரோ? என்னமோ பாட்டுட்டு போட்டோம், குடிகாரன் தானே. யாரும் இவன் பேச்ச நம்ப மாட்டாங்க. அப்பா, இது மாமா. எந்த மாமா? சூரிய மாமா. இவன் சூர்யானா? அப்ப அவனும் சூர்யான்னு தானே சொன்னா? ஐயோ, எத்தனை பிள்ளைய பேத்து சூர்யான்னு பேர் வச்சவன் தெரியலையே. எல்லாரும் இங்க சந்தோஷமா இருக்கா. இந்த பென்சில் மட்டும் எதுக்கு சோகத்தின் உச்சத்துல இருக்கான்? எதுக்கு இந்த ஆள் இப்படி இருக்காருன்னு தெரியலையே. ஓஹோ, அந்த குட்டிச்சாத்தான கல்யாணம் நடக்க போதேன்னு சோகமா இருக்குமோ? இருக்கட்டும் பாத்துக்கிடி. மாப்பிள்ளைக்கே பிடிக்கலனா கூட கல்யாணத்தை பண்ணி தள்ளியதான் என்னோட முதல் கடமை. அதுக்கப்புறம் எப்படி சோகமா இருக்காரு, சொரக்க திங்காரு, சோறு திங்காருன்னு பாப்போம். என்னதான் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் போயிருக்கலாம். என்னங்க பென்சில் மாமா, எங்க போயிருக்கலாம்? இல்ல நெட்டு, தம்பிக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிருக்கலாம்னு சொன்னேன். அவரே கவலைப்படலீங்க. நீங்க தம்பியை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு உருகிறாதுங்க. இல்ல நெட்டு, நம்ம சரோஜினி பாப்பாவுக்கும் சின்ன வயசு தானே. கேக்கல. அவ எப்பத்துல இருந்து பாப்பா? விளையாடாத நெட்டு, சின்ன பிள்ளை. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா கொஞ்சம் மெச்சூர்டா இருந்திருப்பா. மாமா, பாப்பா பீப்பாவெல்லாம் அத்தை பாத்துக்கிட்டோம். நீங்க கவலைப்படாதுங்க. நீங்க உங்க தம்பிக்கு நல்லபடியா கல்யாணம் முடியும்னு வேண்டிக்கிடுங்க. சரி சரி. என்ன இவரு ரொம்ப சலிச்சுக்கிட்டியாரு? விட்டாவளை கூட்டிட்டு போயிருவார் போலயே. இதெல்லாம் சரியில்லை, பாத்துக்கிட்டே தான் நிக்கேன். அப்புறம் சம்மந்தி, நீங்க இதுவரைக்கும் எதுவுமே கேட்கவும் இல்ல.
எது மனசுல இருந்தாலும் இப்பவே கேளுங்க. இங்க பாருங்கம்மா, நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. உங்க இஷ்டத்துக்கு செய்யுங்க, நாங்க ஒன்னும் சொல்லல. என்ன செய்யறத பத்தி அம்மா வீட்டை பேசிட்டு இருக்கவ. ஷோ, பொண்ணை இன்னும் கூட்டிட்டு வர மாட்டேங்க அவள. நானே யாமினி எப்போ வருவாவளை எப்போ பார்க்கலான்னு உட்கார்ந்துருக்கேன். சீக்கிரமா கூட்டிட்டு வந்தாவனா நல்லா இருக்கும். என்னை பொண்ணு எப்பன்னே வரும். மாப்பிள்ளையே அவசரப்பட்டுட்டானே. சீக்கிரமா பொண்ணை கூட்டிட்டு வாங்கம்மா, இல்லைன்னா மாப்பிள்ளை உள்ள போய் பாத்துருவோம் போல இருக்கு. என்னை அண்ணிலாம் சிரிக்காவனே, யானை எப்படி சொன்னிய? சரிடே, பொண்ணு இப்போ வரும் பாப்போம். சரோஜா நெட்ட மாதிரியே ரெண்டு பேரும் நின்னுட்டே இருக்கீங்க, போய் பொண்ணை கூட்டிட்டு வாங்களா. சாட்டுக்குட்டின்னு பூவை வச்சுட்டு அவ வீட்டுக்கு வேற போக வேண்டி இருக்குல்ல. சரி போய் கூட்டிட்டு வரேன். ஆமா என்னக்கா, அங்க வேற போக வேண்டி இருக்குல்ல. நாங்களும் எல்லாரும் வரோம். ஆமா நம்ம எல்லாரும் தான் போக போறோம். தம்பி ஆனது, பொண்ணை கூட்டிட்டு வர போயிட்டாவப்பா. இப்போ பொண்ணு வந்துடும், பாத்துரலாம். சரிங்கண்ணே. ஏய் வெக்கப்படாதடே, பொண்ணு இப்போ வந்துடும். பொண்ணு வந்துட்டு பாருங்க பாருங்க பாருங்க. தம்பி பொண்ணு வந்துட்டுப்பா, பாரு. இப்ப பார்த்து இப்படி குனிஞ்சு உட்கார்ந்துருக்கிய அதுக்கு. சரிண்ணே. பாருப்பா.